வணக்கம் நண்பா. நான் உங்க ஸ்டடிப்பா. இந்த வீடியோ ஃபேன் மேட் ஏலியன் எபிசோட் 6 ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து எஸ்என் மெட்டாலியம் மைண்ட் வைப் அப்படின்னு சொல்லி 5 வகையான ஃபேன் மேட் ஏலியன்ஸை பற்றி பார்த்து முடிச்சாச்சு. நீங்கள் இன்னும் இந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எபிசோட் 6 அப்படிங்கிறதுனால கோர்பியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏலியன் ஸ்பீசிஸோட ஆரிஜின், பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பற்றி தான் ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் கோர்பியன்னு சொல்லக்கூடிய ஏலியன் ஸ்பீசிஸ், அதாவது ஒரு ஃபேன் மேட் ஏலியன் ஸ்பீசிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். இதுக்கு கோர்பா சேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேருமே இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பீசிஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதை கிரியேட் பண்ணவர் இந்த ஏலியனை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏலியன் வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஏலியன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஒரு மர்மமான ஏலியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம பென் டெனிசன் வாழக்கூடிய டைமென்ஷனை சேர்ந்த ஒரு ஏலியனே கிடையாது. இது வேற ஒரு டைமென்ஷனை சேர்ந்த ஒரு ஏலியன் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுகிட்ட வந்து ஒரு டைமென்ஷனை விட்டு இன்னொரு டைமென்ஷன் தாவக்கூடிய டிராவல் பண்ணக்கூடிய பவர் இருக்கிறதுனால பல டைமென்ஷன்களுக்கு இது வந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால தான் இந்த ஏலியனுக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஹோம் பிளானட் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதையும் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு அன்னோன் டைமென்ஷன்ல இருந்து வந்ததுனால தான் இது வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஏலியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் இந்த ஏலியனோட டிஎன்ஏ வந்து எப்படி பென் டெனிசனுக்கு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத பற்றி அவங்க இன்னும் சொல்லவே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. கூடிய சீக்கிரம் அவங்க சொல்லுவாங்க, இல்லை சந்தேகமே வேண்டாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏலியன் வந்து டைமென்ஷன் லெவலில் ட்ராவல் பண்ணும்போது தெரியாதனமாக பென் டெனிசனை சந்திச்சிருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் தான் ஆம்னிட்ரிக்ஸ் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டிஎன்ஏ வந்து காப்பி பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது என்னோட ஒன் ஆஃப் த தியரி மட்டும்தான், மற்றபடி இது அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கிடையாது. அந்த உருவாக்குனவர்கிட்ட இருந்து எந்த விதமான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் வரல அப்படிங்கிறதா உண்மை. இது என்னோட தியரி. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபேன் மேட் ஏலியன் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து பென் 10 சீரிஸில் இந்த ஏலியனை பார்க்கறதுக்கு ஒரு துளி அளவு கூட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா அவங்க பென் 10 கிரியேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களே கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான ஏலியன் டிசைன்ஸை வச்சுட்டு அதையே உள்ளே கொண்டு வர முடியாமல் தான் திணறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் வந்து இந்த ஏலியனை ஃபேன்ஸுக்கிட்ட இருந்து காப்பிரைட் வாங்கி அவங்க உள்ளே கொண்டு வரதுக்கு எனக்கு தெரிஞ்சு 100% வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லி தான் நினைக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு ஃபேன் மேட் ஏலியன் தான் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஆனால் எப்படி இருந்தாலுமே இதோட டிசைன் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதோட தலைக்கு மேலே வர ஒரு வளையம் சுற்றுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனால் அதுக்கு கண்ணு, காது, மூக்கு அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. ஆனால் உண்மையை சொன்னால் அது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட உடம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க ஒரு ஆர்மர், அதுக்கு உள்ளே தான் அதோட உடம்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு உடல் கவசம் தான் அதை வந்து மூடி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஏலியனோட ஒரு ட்ரூ ஃபார்ம் கிடையாது. இதுக்கு தனியாக ஒரு ட்ரூ ஃபார்ம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதையும் கூடிய சீக்கிரம் அவங்க வந்து காட்டினாங்க அப்படின்னா அதை வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இதுதான் இப்போதைக்கு காட்டப்பட்ட ஒரு மாடல். இந்த மாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அப்படியே இந்த ஏலியனோட பவர்ஸ் பக்கமாக வந்தோம் அப்படின்னா இதோட மெயின் பவர் இதால் போர்ட்டல்ஸை உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட் நினைச்சா மட்டும் போதும். ஒரு யூனிவர்ஸ்லேருந்து இன்னொரு யூனிவர்ஸுக்கு, ஒரு டைம் லைன்லேருந்து இன்னொரு டைம் லைனுக்கு, ஏன் ஒரு டைமென்ஷன்லேருந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு இதால் ரொம்ப சுலபமாக போர்ட்டல்ஸை உருவாக்கி அதன் மூலமாக இதால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு உயிர் உள்ள டெசராக்ட் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு இதுகிட்ட வந்து போர்ட்டல்ஸை உருவாக்குற பவர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தான் மட்டும் இல்லாமல் தான் யாரை தான் கூட கூட்டிட்டு போகணும்னு நினைக்குதோ அவங்களையும் ரொம்ப சுலபமாக இதால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டல்ஸை உருவாக்கி அதன் மூலமாக இவங்களை வந்து டெலிபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாராவது ஒருத்தர் தான் வந்து கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சிச்சு அப்படின்னா தான் இருக்கிற இடத்துல இருந்தே அவங்களுக்கு ஜஸ்ட் நினைச்சா மட்டும் போதும், ரொம்ப சுலபமாக அவங்க இருக்கிற இடத்துலயே ஒரு போர்ட்டலை உருவாக்கி அதன் மூலமாக அவங்கள தாங்கிட்ட கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏலியன் வந்து போர்ட்டல்ஸ் உருவாக்குறதுல ரொம்பவே ஒரு கைத்தேர்ந்த ஏலியன் அப்படிங்கிறத வந்து இதன் மூலமாகவே நம்மளால் தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலியன் கிட்ட டெலிகினிசிஸ் பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு பொருளையும் இதால் தொடாமலேயே கண்ட்ரோல் பண்ண முடியும், அதை தூக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஜைலின் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள மாதிரியே தான் அவங்களோட மெயின் பவராகவும் டெலிகினிசிஸ் தான் இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த ஏலியன் கிட்டையும் டெலிகினிசிஸ் பவர் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த டெலிகினிசிஸ் பவர் மூலமாக இந்த ஏலியனால் தன்னைத்தானே பறக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நேச்சுரலாக இந்த ஏலியனுக்கு வந்து பறக்கிற பவர் கிடையாது. இதை வந்து அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இதனோட டெலிகினிசிஸ் பவர் மூலமா தன்னை வானத்துல பறக்க வச்சுக்க முடியும், வானத்துல மிதக்க முடியும் அப்படிங்கிறதையும் இவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க.
கூடவே இந்த ஏலியனால மத்தவங்க கூட டெலிபதிக்கலா கனெக்ட்ல இருக்க முடியும். அடுத்தவங்க மைண்ட ரீட் பண்ண முடியும். ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய அழுத்தம், கோல்டு, ஹீட், ரேடியேஷன் இப்படி எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு ஸ்பேஸ்ல கூட சர்வை பண்ண முடியும். நார்மல் அண்ட் டார்க் மேட்டரை வந்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். கூடவே இதுகிட்ட மேனிபுலேஷன் பவர் இருக்கு அண்ட் எனர்ஜி கண்ட்ரோல் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த ஏலியனால டைம் அண்ட் ஸ்பேஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், மேனிபுலேட் பண்ண முடியும். ஆனா ஃபுல் பொட்டன்ஷியலோட அதை வந்து மேனிபுலேட் பண்ண முடியாது அப்படிங்கறதா உண்மை. இப்போ நம்ம வந்து கிளாக் ஒர்க் அண்ட் ஏலியன் எக்ஸ் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கிட்ட எல்லா விதமான பவர்ஸும் இருக்கு. கிட்டத்தட்ட அவங்களால டைம் கூட இஷ்டத்துக்கு விளையாட முடியும். எப்படி வேணாலும் டைம் லைனை வந்து மாத்தி அமைக்க முடியும் அப்படிங்கறத வந்து அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை செஞ்சும் காட்டியிருக்காங்க. ஆனா இந்த மாதிரியான பவர்ஸ் வந்து இந்த கோர்பியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியன் கிட்ட கிடையாது அப்படிங்கறதா உண்மை. அதுக்கு பதிலா ஒரு சில செகண்ட்ஸை மட்டும் இதால ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும், ஃபார்வர்ட் பண்ணிக்க முடியும். ஒரு சில செகண்ட்ஸ் மட்டும் டைமை வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதால டைம் கூட வந்து இஷ்டத்துக்கு விளையாட முடியாது, அதை மேனிபுலேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதா உண்மை. இதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குங்க. தன்னோட லிமிட்டை மீறி வந்து இது புஷ் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பா இது பயங்கரமா வீக் ஆகி ஒரு மயக்க நிலைமைக்கே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏலியன் தன்னோட லிமிட்டை தாண்டாம இருக்கிறது அதுக்கு ரொம்பவே நல்லது அப்படிங்கிறதா உண்மை. அப்படியே இந்த ஏலியனோட வீக்னஸ் பக்கமா வந்தோம் அப்படின்னா இதோட மிக முக்கியமான வீக்னஸா இருக்கிறதே இதோட டியூரபிலிட்டி தாங்க. அதாவது இந்த ஏலியனுக்கு வந்து அடி வாங்குற சக்தி அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைவு. இதுக்கு வந்து பவர்ஸ் வந்து படு பயங்கரமா இருந்தாலும் ரொம்ப பயங்கரமான சக்திகள் இதுக்கு இருந்தாலும் கூட இதோட பாடி வந்து ரொம்பவே வீக்கா இருக்கிறதுனால எதிரி கூட ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப சுலபமாவே இந்த ஏலியன் தோத்து போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதா உண்மை. அந்த அளவுக்கு இது ரொம்பவே ஒரு வீக்கான ஒரு ஏலியன். இதை வந்து நான் சொல்லலை, இதை உருவாக்குனவரே வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலியனோட இன்னொரு மிக முக்கியமான வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்ட்ரென்த் வந்து சுத்தமாக கிடையாது அப்படிங்கிறத தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுவும் இந்த ஏலியனுக்கு ஒரு மிக முக்கியமான வீக்னஸாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா ஒரு ஏலியனுக்கு வந்து என்ன இருக்கோ இல்லையோ ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதான் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு வில்லன் வந்து கண்டிப்பாக அந்த ஏலியனோட பவர்ஸை வந்து லாக் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த மாதிரி டைமில் வந்து கண்டிப்பாக ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட் தான் வந்து மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதுக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம். அந்த ரெண்டுமே இந்த ஏலியன்கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை வந்துச்சு, தன்னோட பவர்ஸ் வந்து வேலை செய்யாத ஒரு கட்டம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏலியனால் அந்த இடத்துல சர்வை பண்ணவே முடியாது. எதிரிக்கிட்ட ரொம்ப சுலபமாக தோற்று போய் விழுகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இது வந்து இந்த ஏலியனுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு மிக பயங்கரமான வீக்னஸாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியுது. அவ்வளவுதாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, பெல்ல அடிச்சு விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அடுத்து ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.